ஏய் தமன்னா இங்க வாயே. தம்பி என்ன பண்றீங்க உள்ள? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. கதவை திறங்க முதல்ல. சித்தப்பா. ஐயோ என்ன தமன்னா அவருக்கு பிரச்சனை? இப்படி கதவை திறக்காம இருக்காரு. அந்த அளவுக்கு பயத்துலயா இருக்காரு? அத்தை வாங்க ஜன்னல் பக்கமா போய் பார்க்கலாம் வாங்க. சரி வா. நான் செத்தே போறேன். இருந்து என்ன பிரயோஜனம்? வளர்மதி புடவையாவது எனக்கு கிடைச்சது. தம்பி தம்பி தம்பி. சித்தப்பா என்ன பைத்தியக்காரத்தனம் இது? சித்தப்பா என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. தமன்னா எப்படி நாம பொம்மி கையால சாக போறது உறுதி. அப்படி பேய் கையால கொடூரமா சாகிறதுக்கு நான் இப்படியே செத்துறேன். என்ன கொஞ்சம் நாக்குதான் தள்ளும். என்ன விட்டுருங்க. யோ என்ன பைத்தியக்காரத்தனம் இது? பொம்மியால நம்மள எதுவும் பண்ண முடியாது. இறங்கி வாங்க. இப்படிதான்க்கா நாம ஒவ்வொரு தடவையும் பிளான் பண்றோம். கடைசியில அந்த பொம்மியோட பிளான் தான் ஜெயிக்குது. உங்க பிளான் எல்லாம் ஊத்திக்குது. ஐயோ சித்தப்பா சொன்னா கேளுங்க, கீழே இறங்குங்க. இவங்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. வா கதவை உடைப்போம். நான் போறேன். தம்பி தம்பி முட்டாள்தனமா எதுவும் செய்யாதீங்க. என் பொண்டாட்டிக்கு தான் முத்தம் கொடுக்க முடியல. மரணத்தோட வாசப்படிக்கு முத்தம் கொடுத்து நான் உள்ள நுழைய போறேன். ஐயோ அத்தை தள்ளுங்க. அடியே பொம்மி, என்ன அடைச்சு வச்சிட்டேன்னு சந்தோஷப்படாத. வெளியே திரும்ப வருவேன். உன்னாலையும் சரி வேற யாராலையும் சரி எனக்கு மரணம்னு ஒண்ணு இல்ல. ஒவ்வொரு தடவையும் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க பொம்மி. எனக்குள்ள நீ கலந்திருந்தா ஈரோடு லோகத்தையும் கட்டுப்படுத்துற சக்திய நான் அடைஞ்சிருப்பேன். விடமாட்டேன் பொம்மி, விடமாட்டேன், விடமாட்டேன்டி. நான் மறுபடியும் வெளியே வந்து மகாசக்திய அடைஞ்சே தீருவேன். ஏ பொம்மி, நான் வெளியே வரும்போது உன் பரம்பரை இருந்ததுக்கான அடையாளத்தை அழிப்பேண்டி. நீ எத்தனை தடவை வெளியே வந்தாலும் உன்னால பூமியை அழிக்கவே முடியாது. பூமியாலதான் உனக்கு அழிவு. நீ எத்தனை தடவை உயிர் பிழைச்சு வந்தாலும் அத்தனை தடவையும் நீ பூமியாலதான் வதம் செய்யப்படுவ. யாரு யாரு? உன்னோட அகங்காரம் உன் கண்ணை மறைச்சிருச்சு. எப்போ நீ உனக்கு வித்த கத்து கொடுத்தா கோர அதிபதியாக்குன என்ன பொன்னியோ அப்பவே என்னோட சாபம் உன்னை சூழ்ந்துருச்சு. இதுக்கான கர்மாவை நீ அனுபவிப்ப. அதனால உன் அழிக்க அந்த பொம்மைக்கு நான் உதவி செய்வேன். ஐயோ குருவே, நீங்க அந்த தப்ப மட்டும் செஞ்சிடாதீங்க. நான் உங்களுடைய சிஷ்ய குருவே. ஏதோ தெரியாம நான் முத்திக்கிட்டு போய் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு காப்பாத்துங்க குருவே. குருவே காப்பா. ஏ குருவே, என்ன நம்பிட்டீங்களா? யாருடைய சாபமும் என்ன எதுவும் செய்யாது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த சாபத்தையே சபத வித்தை மூலமா ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன். மறுபடியும் திரும்ப வருவேன் குருவே. என்ன தாத்தா, என்னாச்சு? எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சு பாட்டி? அது ஒண்ணு இல்லம்மா, லோ வோல்டேஜ் போல் இருக்கு. ஒரே ஒரு ஃபேஸ் தான் வேலை செய்யுது. அதனால யார் ரூம்லயும் ஏசி ஒர்க் ஆகலமா. ஆமாப்பா சித்தார்த்,
எலக்ட்ரீஷியனை வர வச்சு பார்க்கணும். ஆனா இந்த நேரத்துல யார் வருவாங்க? ஏ ராணி, நாங்க இங்க வந்ததுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. உலக மகா நடிப்புடா சாமி. சிவ பூஜையில கரடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி கரடி கூட்டமே வரும்னு தெரியலையே. இப்பதான் ராணி கிட்ட சொன்னேன், எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இங்கதான் தெரிஞ்சவங்கன்னு. எல்லாம் வந்து சேர்ந்து இருக்குதுங்க பாரு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இங்க ஒருத்தரோட முகமே மாறிடுச்சே. நாங்க இங்க தொங்குறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குதா, எனக்கு தூக்கமா வருது. அதான். பாத்தீங்களா, தம்பிக்கு தலை வலிக்குதா? எல்லாரும் சீக்கிரம் தூங்குங்க. ஆமா, நீ ஒண்ணு பண்ணு, நீ இந்த சோஃபாலயே உட்கார்ந்துரு. ஓகே ஓகே. அது சிதா, நீ என் கூட வந்துரு. அம்மா ராணி, நீ அங்க படுத்துக்கமா. வளரு தாமரையும் இங்க படுத்து. சரிங்க, இங்கே பெட்ஷீட் போட்டுடலாமா? வளரு, ஒண்ணு கூட நான் போடுறேன்.